ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 767வது நாமாவளி ஓஜோவதி. ஓஜோவதி த்யுதிதரா யஜ்ஞரூபா பிரியவ்ரதா. வதி அப்படின்னா கூடியவள், பொருந்தியவள், அந்த தன்மையை பெற்றவள் அப்படின்னு அர்த்தம். ஓஜோவதி அப்படின்னா ஓஜஸ்ஸுங்கிறது ஒரு தன்மை, அந்த தன்மையை பெற்றவள் ஓஜோவதி. அந்த தன்மைனா என்ன? ஓஜஸ்ஸுங்கிற தன்மைனா என்ன அப்படின்னா, நம்ம தமிழில் சொல்லணும்னா வீரியம்னு சொல்லலாம். இந்த ஓஜோவதிங்கிறது அதாவது பிரம்மச்சரியத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு பேராற்றல் இந்த ஓஜஸ்ஸுங்கிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் உரிய பண்பு. இப்போ ஒரு 9 வயசில் ஆரம்பித்து ஒரு 12 ஆண்டு காலம், 9னா 10 வச்சா 22 21 வயசு வரைக்கும் சுத்தமாக பெண்கள் அப்படிங்கிற நினைப்பே பெண்களுக்கு இல்லாமல், ஆண்களுக்கு இல்லாமல், ஆண்கள் அப்படிங்கிற நினைப்பே பெண்களுக்கு இல்லாமல் ஒரு பிரம்மச்சரிய விரதம். அந்த பிரம்மச்சரிய விரதம் இருந்தால் அந்த பண்பு பிரம்மச்சரியாவே இருக்கான். பெண்களை பற்றி நினைச்சே பார்க்கறதில்ல. ஒரு பெண் ஆண்களை பற்றி நினைத்தே பார்க்க. புத்த மதத்தில் அந்த மாதிரி பண்பெல்லாம் உண்டு. அவளுக்கெல்லாம் தனி ஆசிரமம் உண்டு. பிரம்மச்சாரிணிகள்னு இருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, தூய பிரம்மச்சாரியாக இருப்பா. அதே மாதிரி ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அப்படி இருந்தால், ஒரு எல்லளவுக்கு கூட நினைக்காம இருந்தால், அப்பொழுது நம் உடலிலே ஒரு ஆற்றல் தோன்றும். அந்த ஆற்றல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சரீரம் சார்ந்தும் இருக்கும், ஆன்மா சார்ந்தும் இருக்கும். பிரம்மச்சரிய விரதத்தினுடைய சிறப்பு இது. என்ன அப்படின்னா, பிரம்மச்சரியம்னா என்ன அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆண் பெண் இவாளுக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயம் பிரம்மச்சரிய விரதம்னு எல்லாரும் நினச்சிட்டுருக்கா. அது இருக்கலாம், அதுவும் ஒரு பிரம்மச்சரிய விஷயம், இல்லைன்னு நான் சொல்லலை. புலன்களின் வழி செல்லாமல் இருத்தல், அதுதான் தீர்க்கமான பிரம்மச்சரியம். ஒரு இனிய இசையை கேட்காம இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு ருசி உள்ள சாப்பாட்டை சாப்பிடாமல் இருக்கிறது, விரும்பி, அதாவது புலன்களுக்கு விருப்பத்தை செய்யாதிருத்தல், அதன் வழி போக விடாத தடுக்கிறது. இது சன்னியாசிகள், பிரம்மச்சாரிகள் உபாசனை பண்ணுற தேவதையினுடைய வடிவம். துறக்கிறது, வாழ்க்கை எல்லாத்தையுமே துறந்து, எல்லாத்துக்கும் அம்பாள் வழி சொல்லியிருக்கா. அப்போ துறவு நெறியில் இந்த ஓஜோவதிங்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகளின் வழி செல்லாதிருத்தல். இந்த கண்ணுக்கு மகிழ்ச்சியாக ஒரு காட்சியை பார்க்கறது இல்லை, காதுக்கு மகிழ்ச்சியாக ஒரு பாட்டு கேட்கறது இல்லை, வாய்க்கு ருசியாக சாப்பிட்றது இல்லை. இன்னும் கூட சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணுவான்னா, கையில் வாங்கி அப்படியே சாப்பிட்ருவா. எல்லா சாத்தியும் ஒன்றா கலந்து சாப்பிட்றவெல்லாம் இருக்கா. சன்னியாச முறை தனித்தனியாக ரசம் குழம்பெல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது, அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அப்படியே சாப்பிடுவா. ருசி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். சன்னியாசிகளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஐம்புலன்களின் வழியாகவும் இன்பத்தை அடையாமல் தடுத்து நிறுத்தினால் அது ஒரு விரதம். இப்படி ஒரு மதம், அந்த மதத்திற்கு கடவுள் ஓஜோவதி. ஓஜோவதிங்கிறது ஒரு சமயத்தினுடைய கடவுள். விஷ்ணு வைணவத்தின் கடவுள், சிவம் சைவத்தின் கடவுள், சாக்தம்
அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ அந்தந்த சாமி. அந்த மாதிரி ஓஜோவதி அப்படிங்கிறது பிரம்மச்சரிய விரதத்தினாலே இறைவனை அடைகின்ற, இறை அருளை பெறுகின்ற ஒரு வழியின், ஒரு சமயத்தின் கடவுளவ இந்த ஓஜோவதிங்கிற சமயம் இருந்திருக்கு. இந்த சமயங்கள் இப்போ வழக்கொழிந்து விட்டது, அவ்வளோதான் விஷயம். இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனுடைய முறைகள் மாறி இருக்கிறது, அவ்வளோதான். இந்த சாமி தான் வந்து பிரம்மச்சாரிணியாகவே அம்பாளை தியானம் பண்ணும். அம்பாளையே கல்யாணம் ஆகாதவளா தியானம் பண்ணும், திருமணம் ஆகாதவளா. பாலையா, வாழைன்னு சொல்லுவா சித்தர்கள் சம்பிரதாயத்தில். குழந்தையா தியானம் பண்ணுவா. இந்த தியானம் பண்ணுறதுக்கு உண்டான சாஸ்திரங்கள், சமயம், அவளுக்கு பின்பற்றுற அந்த நெறியெல்லாம் இருக்குது. சரி, இப்படி புலன்களை நாம் அடக்கி ஒரு சுகத்தையும் இல்லாமல் 12 வருஷம் பிரம்மச்சரிய விரதத்தை விட்டு வழுவாமல், இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலைக்கு போயிட்டு வந்தால் கூட ஒரு 48 நாள் இந்த பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். அதை தான் 12 வருஷமாக இந்த இடத்துல இந்த ஓஜோவதி சமயம் சொல்கிறது. இருந்துட்டா அவளுக்கு சரீர சௌக்கியம் எல்லாம் வரும் 12வது வருஷம். அந்த சரீர சௌக்கியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா, இந்த உடல் வேறு உயிர் வேறாக பகுத்து உணர்கிற பண்பை அவளுக்கு வரும். மாணிக்கவாசகர் சொல்லுவார், புளியம் பழத்தை ஒத்திருந்தேன். புளியம் பழம், புளியங்காய் தோலும் காயும் ஒன்றா இருக்கும். புளியம்பழம் பழுத்துருத்துனா அந்த ஓடு தனியாக இருக்கும், அந்த பழம் தனியாக இருக்கும், உள்ளே ஆடுறது தெரியும். அந்த மாதிரி இந்த ஓஜோவதிங்கிற சுவாமியை பிரம்மச்சரிய விரதத்தினால நாம் வணங்கினால் உடல் வேறு உயிர் வேறாக, இதெல்லாம் வடக்க போக போக இந்த விரதங்கள்லாம் வடக்க இந்த ஓஜோவதி சுவாமியை நிறைய பேர் கும்பிட்றா. இப்போவும் இருக்கா சன்னியாசிகள்லாம் பிரம்மச்சரிய விரதத்தில். அவளுக்குன்னு ஒரு சில ஆற்றல்லாம் இருக்குது, மந்திர சித்து அதெல்லாம் வச்சுருக்கா. அப்போ என்ன ஆகுனா, இந்த உடல் வேறு உயிர் வேறாக உள்ளுக்குள்ளேயே பிரிஞ்சிடுவா. அந்த சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளைக்கு பட்டினி இருப்பா, சுறுசுறுப்பாக இருப்பா, நடந்துகிட்டே இருப்பா, சரீர பலம், சாவு பேரில் பயம் வராது. ஏன்னா உடலில் இருக்கும்பொழுதே உடல் வேறாக உயிர் வேறாக தன்னை பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் அப்படின்னு இதை வள்ளுவர் காலத்திலே இது இருந்திருக்கு போல இருக்கு. பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல், உடல் வேறு உயிர் வேறாக நம்மளை நாமளே புரிஞ்சிக்கக்கூடிய பண்பு, மரணத்தை வெல்லுகிற பண்பு, தேவதைகளை காணுகிற பண்பு, நேரடியாக பிரத்யக்ஷமாக 12 வருஷம் பிரம்மச்சரிய விரதம் இருந்தால் சாக்ஷாத் காமாட்சி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த கண்ணால் பார்க்கலாம். இப்போ சாதாரண ஆள் பார்த்தான்னு வச்சுங்களேன், அது சில விளைவுகளை கொடுத்துரும். அதனால தான் சுவாமி சொப்பனத்தில் வரும், நேரில் வராது. அதனால தான் சுவாமிக்கு நேராக போகாதீங்கன்னு சொல்கிறது. கோயில்கள், எல்லா கோயில்களுமே நீங்கள் எந்த தேவத்தையை வேணாலும் எடுத்துங்கோ, நீங்கள் கோயிலில் போய் நேராக பார்க்கக்கூடாது சுவாமியை, வலது பக்கம் இடது பக்கம். ஏன்னா பிரத்யட்சமாக வந்துட்டால் அதனால் சில இடைஞ்சல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஓஜோவதி சம்பிரதாயத்தில் பிரம்மச்சரிய விரதத்தை இருந்தால் பார்த்தா பிரத்யட்சமாகவே நம்ம அம்பாளை பார்க்கலாம். அவ்வளோது சிறப்பு இந்த ஓஜஸ்ங்கிறது. அதெல்லாம் சரி, ஏதாவது நடக்கிறதா பார்ப்போம். உலகியல், நான் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோடு இருக்கேன், இந்த நாமாவளி சொன்னால் என்ன பலன், ஓஜோவதின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அம்பாளை பிரம்மச்சாரிணியாக தியானம் பண்ணுறேன். இப்போ மாங்காடு காமாட்சி இருக்குது. இந்த காமாட்சி வந்து பிரம்மச்சாரிணி. அம்பாள் கல்யாணத்துக்கு முன்னாடி சிவனை வந்து கல்யாணம் ஆகணும்னு நினச்சி தபஸ் பண்ணுறா. அப்போ கல்யாணம் ஆகலைன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி பஞ்சாக்னி நடுப்புற தபஸ் பண்ணுற அந்த அம்பாளை நான் தியானம் பண்ணுறேன். இல்லைன்னா திருக்கடையூரில் பாலாம்பிகையாக இருக்கா. பாலான குழந்தை, கல்யாணம் ஆகலை, குழந்தை. அது மாதிரி குழந்தையாக தியானம் பண்ணுறோம். சேவிதம், காத்தியாயனி சேவிதம்னு சொல்கிறார். சுவாமி வந்து சன்னியாசி மாதிரி இருக்கார். திருக்கடையூரில் கங்கையோடு சேர்ந்துருக்கார். வந்து பார்வதி கல்யாணம் ஆகாத குழந்தையாக இருக்கா, சிறு குழந்தையா. அந்த மாதிரி பிரம்மச்சாரிணியாக தியானம் பண்ணுறது. அதனால தான் தோழியோடு போட்டிருப்பா பாலாம்பிகை, திருக்கடையூரில் இருக்குது. இப்போ இந்த சாமியை வந்து நம்ம சொல்லி இந்த அம்பாளையெல்லாம் மனசில் நினச்சி தியானம் பண்ணினா என்ன பலன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா அப்படின்னா, அதாவது புலக்கட்டுப்பாடு, 5 புலன்களும் உங்கள் வசப்படும். அதே சமயத்தில் பலம் வரும், சரீர பலம்.
மனோபலம், ஆத்மபலம், அது மாதிரி இவைகளுக்கெல்லாம் பலத்தை தரக்கூடிய நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.